ஸ்டாலினை தோண்டி விட்டோ அல்லது உதயநிதி தோண்டி விட்டோ ரஜினி அப்படி பேசினாருன்னு ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன் தெரியுமா? அடிப்படையிலேயே இவ்வளவு சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவை ரஜினியால் அவ்வளோ சரியால ஹேண்டில் பண்ண தெரியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. ரஜினி அதற்கு சரிப்பட்டு வரமாட்டார். சி ஆனந்தன் ஒருத்தரை நம்பி தான் அந்த இயக்கம் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. அவர் தகுதி குறைவானவர், அவர்கிட்ட ஒண்ணுமே தெரியாதுன்னா நமக்கு தெரியாது. நம்ம தனிப்பட்ட முறையில் பழகுனதுல பாக்குறத வச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் அதை ரசிகர் மன்றத்தை நடத்திட்டு போனவர் இப்போ அரசியல் கட்சியாக நடத்துறார். இது போதுமானது அல்ல. இதை நடிகர்களை மட்டும் குறை சொல்லக்கூடாது. அதுக்கு இணங்கி போன நடிகைகளும் இருந்திருப்பாங்க. இவ்வளவு நாள எதுக்காக, என்ன உள்நோக்கத்துக்காக நீங்க மௌனமா இருந்தீங்க? ராதிகா மாதிரி, குஷ்பு மாதிரி துணிச்சல் மிக்க நடிகைகள் நம்மளால சொல்லப்படுறோம். ஒரு பெருமையா நம்ம சொல்றோம்ல. குஷ்பு எல்லாம் ஒரு காலத்துல யார் ஆட்சியில் இருந்தாலும் தன் மனசுல பட்டது சொல்றவர் அவரு. இன்னைக்கு மாறிட்டார் வச்சுங்க. அரசியல் ரீதியா எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு முழுக்க பக்க அரசியல்வாதியா மாறிட்டார். பட் ஒரு நடிகைன்னு பார்த்தா இன்னைக்கும் துணிச்சலான நடிகை தான் குஷ்பு, ராதிகா, இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க. நீங்கெல்லாம் ஏன் அப்ப மௌனமா இருந்தீங்க? சில நேரங்களில் காமெடி நடிகராக மாறிடுவார். காமெடி பண்ற நடிகர் தான் அவரு. இந்த மாதிரி காமெடியும் சொல்லிடுவார். இவ்வளவு பெரிய உச்சபட்ச நடிகர், ஒரு மாநிலமே பத்திக்கிட்டு எரியுது, இங்கேயும் அது ஒன்றும் தவிர்க்க முடியல, இங்கேயும் நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுடைய சக நடிகர்களே பேட்டி கொடுக்குற போது அதை பத்தி எனக்கு தெரியாதுன்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, ரஜினி அதில் கருத்து சொல்ல விரும்பலை. தமிழிசை நம்ம கண்ணு முன்னாடி நடந்த உதாரணம். தெலுங்கானா ஆளுநராக பதவியேற்க போறதுக்கு முன்னாடி அந்த வாரண்ட் வந்த உடனே பிஜேபி உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணார். உறுப்பினர் பதவி ஏன்னா கட்சி சார்பற்று அந்த பதவி இருக்கணும் தான். இதெல்லாம் RN ரவி காட்டுல பறக்க விட்டு பல வருஷம் ஆயிப்போச்சு. வணக்கம் எஸ்பி லட்சுமணன். வணக்கம். இந்த ரேஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுக்கு 2 வகையான கருத்துக்கள் இருக்கு. ஒரு சிலர் சென்னைக்கு மிகப்பெரிய பெருமை, தமிழக அரசுக்கு பெருமைலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சிலர் நிறைய பிரச்சனைகள் இருக்கும்போது இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. சில பெருமை, பிரமிப்பு, சில பேருக்கு சந்தோஷம் அப்படின்றத யாரும் மறுக்க முடியாது. எந்த சூழல்ல நடக்குது, மற்றதெல்லாம் பண்ணிட்டீங்களா, இதுல இவ்வளவு ஆர்வமா வேகமா இருக்கீங்களே, நீதிமன்றத்துல இவ்வளவு வேகமா போய் பதிலடி கொடுத்து ஜெயிச்சுட்டு வர்றீங்களே, இது போல எல்லா வழக்குகள்லையும் ஆர்வம் காட்டுவீங்களா அப்படின்னு அரசியல் காரணங்களுக்காகவோ உள்நோக்கத்துடனோ நியாயமாகவே கூட சில கேள்விகள் எழுதுறதையும் தவிர்க்க முடியல. இதை உதயநிதி இதை நல்ல விதமா எடுத்துக்கணும். இந்த விமர்சனத்தையே ஒரு நல்ல விதமா எடுத்துக்கிட்டாருன்னா அந்த பெருமையை அவர் சுமக்கிற அதே நேரத்துல இந்த கேள்விகளுக்கு அவர் தன்னுடைய நடவடிக்கைகள் மூலமாக, நான் ரேஸ்ல மட்டும் ஆர்வம் காட்டல, மற்ற விளையாட்டுகளை நான் வகிக்கிற துறை விளையாட்டுத்துறை அமைச்சர், என்னுடைய கடமைன்னு நினைச்சுதான் அவர் இவ்வளவு வேகம் காட்டுறாரு. மற்றபடி வெளியில வர விமர்சனங்கள், நடிகைகள் அதெல்லாம் தூக்கி தூரப்படுங்க. நம்ம விதண்டவாதங்களுக்கோ வதந்திகளுக்கோ நம்ம விளக்கம் சொல்ற இடத்துல நாம இல்லை. அவர் மீதான விமர்சனங்களை நல்ல விதமா எடுத்துக்கிட்டு கேள்வி எழுப்புறவர்களும் திருப்திப்படுகிற அளவுக்கு அவர் நடந்துக்கிட்டாருன்னா நிஜமா அது நல்ல விஷயம் தான் நான் சொல்லுவேன். 2வது, இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி தமிழ்நாடு அரசுடைய நிதி முதல்ல கொடுக்கறதா ஒரு முயற்சி நடந்தது. அப்புறம் நீதிமன்றம் தலையிட்டு போது இல்ல நாங்க கொடுக்கலன்னு ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க. கடைசியா என்ன நடந்ததுன்னு தெரியல. உதயநிதி திமுகவுடைய எதிர்காலம் அப்படின்னு உருவகப்படுத்தப்பட்ட ஒருத்தர் கிட்டத்தட்ட அறிவிச்சுட்டாங்கன்னு வச்சுப்போம். துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க போறாங்கிற பதவி பேச்சும் ரொம்ப ஒரு வலுவா வரைஞ்சிட்டு இருக்கு. கொடுக்காமலேயே நிழல் முதல்வர் அவர் தான், அது யதார்த்தம். அப்போ ஒரு எதிர்கால தலைவர் அப்படிங்கிற அந்த அடையாளப்படுத்தப்பட்ட உதயநிதி ரேஸ்ல என்ன நடந்துச்சு, யார் நடத்தினா, யார் நிதி கொடுத்தா, யாருக்கு என்ன கிடைச்சிச்சு, நீங்க என்ன பெருமையை சுமக்குறீங்க, தாராளமா கடைசி பாரா இதன் மூலம் தமிழ்நாடு அரசு பெருமை கொடுக்கிறது அப்படின்னு கூட அதை முடிக்கலாம். ஒரு அறிக்கை வெளியிட்டார்னா உதயநிதியினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு அது ஒரு நல்ல அடித்தளமா அமையும். மற்ற தலைவர்களுக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் பிற கட்சியினருக்கும் கூட அது ஒரு பாடமா அமையும். இது அவர் தன்னை நிரூபிச்சாரு சொல்லலாமா? அப்படி இல்ல, ஒரு ஆர்வம் காட்டினார், ஒரு இளைஞருங்கிறதுனால கார் ரேஸ்ல ஒரு கூடுதல் கவனம் செலுத்தினான்னு எடுத்துட்டு போலாமே தவிர தன்னை நிரூபிச்சுட்டாருன்னு இல்ல. ஒரு பெருமைப்படுற அளவுக்கு ஒரு காரியத்தை செஞ்சுட்டாருன்னு. ஆமா, நீதிமன்றம் போனாலே அப்படிதான். கடைசி நேரத்துல போய் போடுறாங்க. எந்த கட்சியில இருந்து நீதிமன்றம் போனார்களோ அதே கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அந்த கார் ரேஸை ரசிச்ச காட்சியை நம்ம பார்த்தோம். சோ கொள்கை வேற, யதார்த்தம் வேற. ஒரு தமிழனாக, ஒரு சென்னை வாசியாக சந்தோஷப்படுற தனிநபர்கள்ங்கிறது வேற. பிஜேபி காரன் பார்க்க கூடாதுன்னு ஒரு அர்த்தம் கிடையாது. நீங்க கேஸ் போட்டீங்களே உள்ள வராதீங்கன்னு சொல்ல முடியுமா? இல்ல, அது கொள்கைக்காக, திமுக எதிர்ப்புக்காக போட்டிருக்கலாம். நிஜமாகவே மக்களுடைய கரிசனத்தை மனசுல வச்சும் போட்டிருக்கலாம். இன்னைக்கு சீமானோ அன்புமணியை கட்டலாம், ஆசிரியர்களுக்கு கொடுக்க உங்களுக்கு மனசு இல்ல, சம்பளத்தை கார் ரேஸ் இத்தனை கோடியில பண்றீங்களே அப்படின்னு கேள்விகள் இல்லை. இந்த இத்தனை கோடியில பண்றீங்கன்னு யாருக்கு பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தீங்க? இல்ல எங்க காசு கொடுக்கலங்கிறதுக்காக ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேணாம் நான் சொல்ல வரல. எல்லாத்தையும் மனசுல வச்சு ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி கார் ரேஸ் விஷயத்துல இதுதான் நடந்துச்சு.
இந்த பெருமை தான் எங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டா, இந்த விவகாரத்துல இருந்தே வெளியில வந்து உதயநிதி அடுத்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும்னு பாக்குறேன். இந்த பெருமையவே சுமந்துட்டு இருக்கணும் இல்ல, அவருக்கு இன்னும் அடுத்தடுத்த வேலைகள் நிறைய இருக்கு. பொதுவாக நீங்க அரசியல் பத்தி தான் பேசுவீங்க. ஒரு சினிமா பத்தி இப்போ அது கேரளால வந்து அந்த மீ டூ பிரச்சனை வந்துருக்கு, ஹேமா கமிட்டி, இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, பெண்கள் மேல நிஜமாகவே அக்கறை இருந்திருந்தால் எந்த அரசாக இருந்தாலும் அந்த கமிட்டியினுடைய அறிக்கை வெளியானதான் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு போட்டுறாங்க. கொடுத்த உடனே முதலமைச்சரோ தலைமைச் செயலரோ சம்பந்தப்பட்ட அமைச்சரோ படிச்சு பார்த்திருப்பாங்க. ஏன்னா சீரியஸான விஷயம், பெண்களுடைய கற்பு சம்பந்தப்பட்ட விஷயம். சரிதானா? நடிகைகள்லாம் அது இருக்கக்கூடாதுன்னு அவசியம் கிடையாது. அவர்களும் பெண்கள் தான், அவர்களும் அதிக தகுந்தவன் தான். அப்போ இவ்வளவு முக்கியத்துவமான ஒரு கமிட்டி அறிக்கை வந்திருக்கு. மனசாட்சியுள்ள அரசாக இருந்திருந்தாலும், அது இடதுசாரியா இருந்தாலும் அப்படிதான், பிஜேபியோ காங்கிரஸோ எவர் ஒருவராக இருந்தாலும், அந்த பிரச்சனையுடைய வீரியத்தை கருதி ஒரு 6 மாசம் கழிச்சு கூட ஃபுல்லா படிச்சுட்டு சரி விடலாம், இதை எடுக்கலாம், இதை வைக்கலாம்னு சொல்லிட்டு 6 மாசம் வச்சிருந்தா குறைஞ்சபட்சம் இந்த கடந்து போன 4 வருஷம் இருக்குல்ல, எத்தனையோ பாதிப்புகளை நீங்க தடுத்துருக்கலாம்ல. ஏன்னா இந்த சேட்டை பண்றவன் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான். இதை நடிகர்களை மட்டும் குறை சொல்லக்கூடாது, அதுக்கு இணங்கி போன நடிகைகளும் இருந்திருப்பாங்க. இவ்வளவு நாள எதுக்காக, என்ன உள்நோக்கத்துக்காக நீங்க மௌனமா இருந்தீங்க? சரி, நான் மௌனமா இருக்கிறேன், எனக்கு இன்னொரு படத்துல சான்ஸ் கொடுன்னு சொல்லி அதை வாங்கி நடிச்சுட்டு இப்ப எல்லாரும் குரல் கொடுக்கிற போது நம்ம யோகியமா குரல் கொடுக்குற நடிகைகளும் இருக்கலாம். அதுவும் தப்பு தான். அப்படிப்பட்ட நடிகைகளும் அம்பலப்படுத்தணும். இன்னைக்கு தாப்பா போட்டாங்க, அன்னைக்கு என் கதவை தட்டினாங்கன்னு இன்னைக்கு வந்து சொல்றீங்களே, அன்னைக்கு ஏன் சொல்லல? அப்போ சுயநலத்தோடு நீங்க இருந்தீங்கல்ல, அதுவும் தப்பு தானே. எனக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த துறையே வேண்டான்னு போகலாம், ஆனா சாதிக்கணும்னு நினைச்சு வர்ற அந்த அந்த உணர்வை நம்ம மதிக்க தான் வேணும். 100% நியாயம் இருக்கா? நீங்க இன்னைக்கு வைக்கிற வாதத்துல 100% நியாயம் இருக்கா? அமெரிக்கா போன்ற நாடுகள்ல 10 வருஷம் கழிச்சு சொன்னாலும் அது சீரியஸான அஃபென்ஸா கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துறா, தண்டனை வாங்கி கொடுக்குறாங்க. நம்ம நாட்டுல நீங்க நிஜமாகவே ஒரு பயத்தின் காரணமா தான் மௌனமா இருந்தீங்களா, இல்ல மிரட்டப்பட்டீங்களா அப்படின்னு பல விஷயங்களை தாண்டி அதனுடைய சீரியஸை எடுத்துக்கணும். அடிப்படையில பார்த்தா இந்த அத்துமீறல் அனுமதிக்கப்படக்கூடாது, முளையிலேயே கிள்ளி எறியணும். ஆனா அதெல்லாம் தாண்டி மரமா வளர்ந்துருச்சு, துணிச்சலா வெட்டி எறியணும். அது அரசுகளுக்கு முதல்ல அந்த என்ன சொல்ற அந்த வில் பவர் வேணும். பிரபலம், ஐயோ அவர் அண்ணன் ஜாதி, அவர் கை வச்சா இவன் ஓட்டு போட மாட்டான், இவன் இந்த கட்சிக்காரன் அப்படின்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இந்த ஜென்மத்தை தீர்க்க முடியாது. இது தமிழ்நாட்டிலேயே இதே மாதிரி பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்குன்னு தானே எல்லாருமே சொல்றாங்க. அப்படி இருந்தா உரிய நேரத்துல நான் என்ன சொல்றேன், எல்லா நடிகைகள்ல ராதிகா மாதிரி, குஷ்பு மாதிரி துணிச்சல் மிக்க நடிகைகள் நம்மளால சொல்லப்படுற ஒரு பெருமையா நம்ம சொல்றோம்ல. குஷ்பு எல்லாம் ஒரு காலத்துல யார் ஆட்சியில இருந்தாலும் தன் மனசுல பட்டது சொல்றவர் அவரு. இன்னைக்கு மாறிட்டார் வச்சுங்க, அரசியல் ரீதியா எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு முழுக்க பக்க அரசியல்வாதியா மாறிட்டார். பட் ஒரு நடிகைன்னு பார்த்தா இன்னைக்கும் துணிச்சலான நடிகை தான் குஷ்பு, ராதிகா, இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க. நீங்கெல்லாம் ஏன் அப்ப மௌனமா இருந்தீங்க? மற்ற நடிகைகள் மௌனமா போனவருடைய நியாயத்தை யதார்த்தத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க எதுக்கும் தயங்காத ஒரு பின்பலம் உள்ள நபர்கள், ராதிகா மட்டும் எடுத்து பார்த்தா கூட, ஏன் நீங்களும் அமைதியா இருந்தீங்க? பல கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகள் மட்டுமே பலவீனப்படுத்தி நம்ம புறக்கணிக்க வேண்டாம். கவனிச்சு சம்பந்தப்பட்டவங்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் நல்லது. இப்ப நடிகளை சொன்னீங்க, இப்ப ரஜினிகாந்தே வந்து இதை பத்தி கேட்டவோ ஹேமா கமிட்டி எனக்கு ஒன்றும் அவ்வளவா தெரியும். சில நேரங்களில் காமெடி நடிகரா மாறிடுவார். காமெடி பண்ற நடிகர் தான் அவரு. இந்த மாதிரி காமெடியும் சொல்லிடுவார். இவ்வளவு பெரிய உச்சபட்ச நடிகர், ஒரு மாநிலமே பத்திக்கிட்டு எரியுது, இங்கேயும் அது ஒன்றும் தவிர்க்க முடியல, இங்கேயும் நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுடைய சக நடிகர்களே பேட்டி கொடுக்குற போது அதை பத்தி எனக்கு தெரியாதுன்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ரஜினி அதுல கருத்து சொல்ல விரும்பல அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதை தாண்டி அவருடைய வார்த்தையை சீரியஸா எடுத்துக்காங்க. அதுக்கு நிஜமான அர்த்தம் அது அல்ல. தெரியாது என்பது உண்மை அல்ல. தெரியும், எனக்கு கருத்து சொல்ல சங்கடமா இருக்கு அப்படின்னு தான் ரஜினி சொன்னதா தான் நான் ரீட் பண்ணுவேன். அது அவருக்கு அழகல்ல, அவருடைய சீனியாரிட்டிக்கும் அழகல்ல. ஆளுநர் ஆர்.என். ரவி வந்து தமிழக கல்வி திட்டத்தை விமர்சித்து பேசியிருக்காரு. இப்ப இந்த மத்திய அரசோட கல்வி திட்டத்துல நம்ம இன்னும் இணங்கி போகலன்றது அப்படி பேசியிருக்காரா? அந்த கோபம் இருக்கலாம். அவர் இன்னும் ஒரு கோர் ஆர்எஸ்எஸ் மேன், கோர் பிஜேபிக்காரர் தான் என்ன நடந்துட்டு இருக்கிறார். தமிழிசை நம்ம கண்ணு முன்னாடி நடந்த உதாரணம், தெலுங்கானா ஆளுநராக பதவியேற்க போறதுக்கு முன்னாடி அந்த வாரண்ட் வந்த உடனே பிஜேபி உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணார். அவர் உறுப்பினர் பதவி ஏன்னா கட்சி சார்பற்று அந்த பதவி இருக்கணும்னு தான். இதெல்லாம் ஆர்.என். ரவி காட்டுல பறக்க விட்டு பல வருஷம் ஆயிப்போச்சு. அவர் துளி கூட அதெல்லாம் மதிக்கிறது இல்லை. திராவிட சித்தாந்தத்தை எதிர்க்கணும், தாராளமா எதிர்க்கலாம். ஆளுநர் பதவியில இருந்து எதிர்க்காதீங்கன்னு நம்ம சொல்றோம். இந்த பதவி விட்டு இறங்கி பிஜேபியில சேர்ந்து ஒரு பொறுப்பு வாங்கிட்டு வந்து திமுகவை கிளின்னு கிழிச்சா நம்ம என்னன்னு கேட்க மாட்டோம். மாறா அவருடைய பேட்டி எடுத்து போடுவோம், எல்லாம் செய்வோம். ஆளுநர் பதவியில் இருந்துகிட்டு நீங்க இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்ற போது, நீங்கள் எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கிறீங்களோ அந்த மாநிலத்துல பல கல்விமான்களை, பல துறை வல்லுநர்களை உருவாக்குன ஒரு மாநிலத்துல அந்த எந்த கல்வி திட்டத்தின் கீழ் படிச்சுட்டு போய் இவ்வளவு பெரிய ஆட்களானாங்களோ அவர்கள் கண் முன்னால் வெற்றிகரமாக உலா வருகிறத பார்த்துக்கிட்டோம், நல்லா தெரிஞ்சிருந்தோம். இது ஒரு தோல்வி அடைஞ்ச ஒரு திட்டம், ஸ்கீம், ஒரு இது என்ன சொல்றது, அந்த பாடத்திட்டங்கள் இது இந்த காலத்துக்கு சரி வராது அப்படின்னு போற போக்குல சொல்றதெல்லாம் எரிச்சலின் உச்சம். அப்படின்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு ஆளுநரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். பிரச்சனை பாடத்திட்டத்துல இல்லை, உங்ககிட்டதான், உங்க மனசுலதான். சரிதானா? நீங்க நிஜமாவே இந்த மக்கள் மேல ஒரு நம்பிக்கை, ஒரு ஈடுபாடு, பிரியம் உள்ளவரா இருந்தா
புதிய பாடத்திட்டத்தை கொள்கைகளை அமல்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், வழக்கமா கொடுக்குற நிதிகளை கொடுங்கன்னு சொல்லி வற்புறுத்தி வாங்கி தரணுமே தவிர இந்த சேஷ்டை பண்ணக்கூடாது. இப்ப நான் அண்ணாமலை ஞாபகம், நீங்க லண்டனுக்கே போங்க, நான் வெற்றி பெற்றா 500 நாட்களில் 100 திட்டங்களை கொண்டு வருவேன்னு ஏதோ ஒரு பிரச்சாரத்துல சொன்னார். நீங்க ஜெயிச்சாதான் செய்யணுமா, தோத்தா செய்யக்கூடாதா? சரி, செய்ய வேண்டாம். தமிழ்நாட்டுக்கு இது வரைக்கும் கண்ணு கட்டின தூரத்து ஏதாவது ஒரு திட்டம் பிஜேபி கொண்டு வந்துச்சுன்னு ஒன்று சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணுவோம், கேமரா கூட ஓடட்டும். இந்த திட்டத்தை நாங்க கொண்டு வந்தோன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஒரு துளி கூட கிடையாது. ஆனா 10 ஆண்டுகள் பிரதமர் மோடியா இருந்தாருன்னு சொல்லிட்டு அந்த பெருமை பாடுறீங்க. ரைட்டு, கேட்டா இத்தனை லட்சம் கோடி கொடுத்தோம். சந்திரசேகர் தேவகூடா பிரதமரா குஜராத் இருந்தா கூட இந்த கோடிகள் வந்துகிட்டு தான் இருக்கும். காலத்துக்கு ஏற்ப ப்ரொபோர்ஷனா கூடிக்கிட்டு வந்திருக்குமே தவிர, யார் பிரதமரா இருந்தாலும் அந்த திட்டங்களுக்கு வருகிற நிதியை கணக்குல வச்சுக்கிட்டு இத்தனை லட்சம் கோடி கொடுத்தோம்னு சொல்ல ஒரு திட்டத்தையாவது கொண்டு வந்தீங்களா? எய்ம்ஸ்ன்னு அறிவிச்சிங்க, இன்னைக்கு வரைக்கும் கட்டல. கட்ட தொடங்கவே இல்லை. டெண்டர் விட்டு நான் டெண்டர் ஓபன் பண்ணவே இல்லை. அப்போ இது அண்ணாமலை இந்த மாதிரி நேரங்களை அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் டெல்லி போறேன், லண்டன்ல இருந்தாலும் ஒரு இமெயில் அனுப்புறேன் பிரதமருக்கு. நீங்க தான் அது சோசியல் மீடியாலையும் எலக்ட்ரானிக் மீடியா நல்லா இயங்குறவங்களாச்சு, ஒரு மெயில் அனுப்புங்க பிரதமருக்கு. நான் அனுப்பியிருக்கேன் பத்திரிகைகளுக்கு, அந்த இமெயில் கண்டென்ட்டை வெளியில விடுங்க. பிரச்சனையை அப்புறம் பேசிக்கலாம். தமிழ்நாடு அரசு சேட்டை தான் பண்ணுது உங்க பார்வையில. கையெழுத்து போடுறேன்னு சொல்லிட்டு இப்ப போட மாட்டேங்கிறாங்க PM ஸ்ரீ திட்டத்துல சேர்றதுக்கு. ஆனாலும் மாணவர்கள் பாதிக்கப்படும், கல்வி பாதிக்கப்படும். நிதியை உடனடியா விடுவிச்சு கொடுங்கன்னு ஒரு மெயில் அண்ணாமலை அனுப்பக்கூடாதா? அப்புறம் தமிழ்நாட்டு அரசியல் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? இந்த மக்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்றதுல ஒரு துளியாவது உண்மை இருக்கா? சொல்லுங்க சார். அரசியல் வேற சார். இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுற விஷயங்கள்ல இந்த ஆளுநர் வாய்க்குள்ளேயே பேசுறாருல. பிரச்சனை 1000 இருக்கட்டும், நான் டெல்லி போறேன், மாசத்துல 3 டே எல்லாம் டெல்லி போறாரு. தன் பதவியை நீட்டிக்கிறதுக்கு எதுக்கோ போறாரு. இப்ப எல்லாம் நான் பிரதமரை சந்தித்தேன், இந்த பிரச்சனைகளை இந்த விஷயங்களை அப்புறம் விவாதிச்சுக்கலாம், குறைஞ்சபட்சம் முழு நிதியை வேண்டாம் பாதி நிதியாவது விடுவீங்கன்னு நான் கேட்டு வந்திருக்கேன். ஒரு ட்விட்டர் போட்டுக்காரா? அப்புறம் என்ன சார் உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கு தமிழனை பத்தி பேசுறதுக்கு, தமிழர்களை பத்தி கவலைப்படுறதுக்கு? இந்த விஷயத்துல அண்ணாமலையும் ஆளுநரும் செய்கிற விஷயங்கள் முழுக்க முழுக்க தமிழினத்துக்கு, தமிழகத்துக்கு செய்கிற துரோகம். ஏன் மற்றவங்களை செய்ய மாட்டேன்? மற்றவங்கள வாய் வச்சுட்டு சும்மா இருக்கிறாங்க, நீங்க தான் வாய்க்குள்ளேயே பேசுறீங்க. அப்போ உங்க மேலதான் விமர்சனம் வரும். மனசாட்சி இருந்தால் இதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த 2 பேர் யோசிக்கணும். இந்த பேட்டியை பார்த்தது அண்ணாமலை நைட்டு யோசிக்கணும். ஆமா இல்ல, நம்ம ஒரு மெயிலாவது அனுப்புவோம், நேரில் வந்து சந்திக்க முடியாது, அனுப்புங்க. அதாவது இவங்களும் அழைக்கலாம் இல்லையா, வாங்க நம்ம சேர்ந்து போய் பேசலாம் அப்படின்னு. எதுக்கு சார் நீங்க எந்த அதிகாரத்தில் இருக்கா? அண்ணாமலை கூப்பிடுறீங்க, வேற யார கூப்பிடணும் கேள்வி. ஆளுநர்கிட்டே நம்ம 2 சேர்ந்து போய் பேசுவோம். முதல்வர் ஆளுநர் அழைச்சிட்டு போகிறது நடைமுறையில இல்ல. நான் என்ன சொல்றேன், ஆளுநர் தனியா போய் பாக்குறாருல. போறப்போ தமிழ்நாட்டு விவகாரங்கள் குறித்து விவாதித்தேன், ரயில்வே அமைச்சரை சந்தித்தேன், தமிழ்நாட்டு விவகாரங்கள் குறித்து பேசினேன். எத்தனையோ ஃபுட்நோட் வருது ஒரு அமைச்சரை சந்திக்கிற போது. பேசினாங்களோ இல்லையோ ஒரு ஃபுட்நோட் வருது இல்ல. அப்ப தமிழ்நாட்டு விவகாரங்களை பேசி மற்ற சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட பேசுறது, பிரதமரை சந்திக்கிற போது, அமித்ஷா சந்திக்கிற போது நான் அதை சொல்லிட்டு வந்திருக்கேன் ஒரு வார்த்தை சொல்றதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? புரியுதுங்களா? யார் சம்பந்தப்பட்ட செய்யலாம் அவங்க தனியா செய்யட்டுங்கிற. நான் தமிழ்நாட்டுக்கு நாங்க இத்தனை லட்சம் கொடுத்துருக்கோம்னு சொல்ற அண்ணாமலை கிட்ட தனியா கேட்கிறோம். சரி, இவரை கூட்டிட்டு போறீங்க, நாளைக்கு கூட்டணியில குழப்பம் வர்றதுக்கா? எடப்பாடி கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னா எடப்பாடி தானே பிரதான எதிர்க்கட்சி தலைவர். அரசியல் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், வாங்க எடப்பாடி தானே கூட்டி போகணும். இல்லை, இப்போ நானே வெளியிட்டு விழாவுக்கு வந்து அண்ணாமலை கூப்பிடும் போது அந்த ஸ்டேஜ்லேயே வச்சு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா, தமிழ்நாடு தேவையான திட்டங்களை வாங்கித்தாங்க அப்படின்ட்டு. ஒரு மத்திய அமைச்சர் இருக்காரு, அவர்கிட்டயே அந்த வேண்டுகோளை வச்சிருக்கலாம் இல்லையா? இல்ல அந்த மேடை அது பொருத்தமானதா நான் பார்க்கல. இல்ல ஒரு சுமூகமான ஒரு நான் என்ன சொல்றேன், சரி நான் கேட்கிறேன், உங்களுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் மேல அக்கறை இருக்கு. ஸ்டாலின் முதலமைச்சராக ஸ்டாலின் கூப்பிட்டாதான் நீங்க போடுமா? உங்களோட வர எனக்கு விருப்பம் இல்லை. நான் தனியா போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அந்த பெருமையை நீங்களே சுமந்துக்கோங்க. எப்படி அதுக்கு ஒரு சண்டை நடக்கும்? நான் வாங்கி கொடுத்து நீ வாங்கி கொடுத்து, நீங்களே வாங்கி கொடுத்ததா வச்சுக்கோங்க. அண்ணாமலை தனியா போய் செய்யலாம்ல, ஏன் செய்ய மாட்டாரு? மற்ற பிஜேபி தலைவர்கள் யாராவது ஒருத்தர் அந்த நிதியை விடுவிக்கணும் மத்திய அரசுன்னு. சார் இப்போ ரொம்ப அதாவது மனசு நொந்து போய் சொல்றேன், தமிழ்நாடு பிஜேபி தலைவர்கள் மனசாட்சியுள்ள யாராவது ஒருத்தராவது பிரச்சனை எதுவானாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், நிதியை முதல்ல விடுவீங்கன்னு ஒரு வரி ட்விட்டர் அறிக்கை எங்கேயாவது பாத்தீங்களா? அப்புறம் உங்களுக்குலாம் என்ன சார் அரசியல் நடத்துறதுக்கு தகுதி இருக்கு? தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட என்ன உரிமை இருக்கு? நீங்க கொடுக்குறாலும் அவங்க விடுவிக்க போறதில்ல, அது கொள்கை முடிவு, அரசியல் முடிவு, ஏதோ ஒண்ணு. அந்த வார்த்தையை கூட நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க இவ்வளவு உறுதியா இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல உங்களை இங்க தமிழ்நாட்டில் நுழைய விட மாட்டாங்க. நீங்க வாங்குற 8% யாரு 7% என்னன்னு கேட்க வேண்டாம். கணிசமா மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறதுங்கிறது, கணிசமா ஜெயிக்கிறதுன்னு இருக்குல்ல, இந்த ஜென்மத்துல நடக்காது, ஜெயிக்கவும் கூடாது. இவ்வளவு கல் மனசு உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க எல்லாம் ஜெயிக்கவே கூடாது. நான் சாபமா சொல்லல, ஒரு குறைஞ்சபட்ச ஆசையை சொல்றேன். நான் இந்த விஷயத்துல வந்து நம்ம எப்படி இருந்தாலும் கையெழுத்து போட்டே தீர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமா? இல்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு சார். இப்ப தமிழ்நாடு அரசு இப்படி இருக்குல்ல, நிஜமாவே நீ கையெழுத்து போறேன்னு சொல்லியிருந்தீங்க. திமுகவையும் இந்த விஷயத்துல திமுகவை அம்பலப்படுத்தணுங்கிற நான். புதிய கல்விக் கொள்கை நீங்க எதுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இந்த தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறை பல விஷயங்களை ஏத்துக்கிட்டு அமல்படுத்தவே ஆரம்பிச்சாங்க. திமுக அனுதாபிகள், திமுக கூட்டணியில் அங்க வைக்கிற கட்சிகள் அப்பவே இதை எச்சரிச்சாங்க. நீங்க ஏத்துக்க மாட்டேன்னு வெளியில சொல்றீங்கன்னா, ஆனா பள்ளி கல்வித்துறையில ஒரு விஷயமா நீங்க அமல்படுத்திக்கிட்டு இருக்கீங்களே. நான் இப்பவும் சொல்றேன், புதிய கல்விக் கொள்கை அப்படியே புறம் தள்ளக்கூடியது அல்ல.
எது நல்லதோ அமல்படுத்தினா தப்பு இல்லை, எது கெட்டதோ அதை மக்கள் மத்தியில சொல்லி இதனாலதான் நாங்க ஏத்துக்கலன்னு சொல்றதும் தப்பு இல்லை. சரிதானா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துங்க. நிஜமாவே நீங்க கையெழுத்து போடுறேன்னு சொன்னீங்களா? எந்த அடிப்படையில முதல்ல கையெழுத்து போட சொன்னீங்க? அதையும் திமுகவை அம்பலப்படுத்தணும். பிஜேபி தலைவர்களே அம்பலப்படுத்தட்டுங்க. நான் அன்னைக்கு நீங்க சொன்ன போது என்ன இருந்தது? அப்ப அன்பில் மகேஷ் ஒரு விளக்கம் சொல்லுவார். ஆமா நாங்க சொன்னோம், அவங்க இப்படி சொன்னாங்க, நாங்க இப்படி சொன்னா அவர் ஒரு விளக்கம் சொல்லலாம். பொது வெளிக்கு வரணும் சார். நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா, திமுக மௌனமாக இருந்தால் அது கள்ள மௌனமாக பார்க்கப்படும். நீங்க கையெழுத்து போட்டபடி ஒழுங்குமுறையாக கையெழுத்து போடுங்கன்னு மத்திய கல்வி அமைச்சர் லெட்டர் எழுதுறாருல, இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு இருந்து அந்த ஒரு வரிக்கு பதில் வரவே இல்லை. ஆமா நாங்க சொன்னோம், ஏன் சொன்னோம், நீங்க என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கான்னு ஒரு பதில் அறிக்கை நேரம் வந்திருக்கணுமே, ஏன் வரல? இந்த மௌனத்தை உடைச்சு வெளியில வந்தா தமிழ்நாட்டுக்கும் நல்லது. உங்க அரசியல் அப்புறம் பாத்துக்கோங்க, கல்வியை சீரழிச்சிடாதீங்க. இப்படி உதய் மின் திட்டம், கல்வி திட்டம் ஒவ்வொன்றையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து, ஏன்னா அந்த ஸ்கீம் வரும்போதெல்லாம் நம்மள ஆசை காட்டுறாங்க. உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போடலைன்னா அப்படின்னு மிரட்டி தான் போட வச்சாங்க. போட்டா என்னவெல்லாம் பெனிஃபிட்னு ஜெயலலிதா காலத்துல இருந்து வாசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு அவர்கள ஒருத்தரே சொல்றாரு, நம்ம உதய் மின் திட்டத்துல கலந்துக்கிட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு. அவங்க என்னவெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாங்களோ நடந்துக்கல. ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது நாங்க உங்களுக்கு பலமா இருப்போம், இழப்பீடுகளை சரி செய்வோம், இன்னைக்கு வரைக்கும் இழப்பீடு பெண்டிங் தான் இருந்துட்டு இருக்கு. கொண்டு வரும்போது காட்டுற வார்த்தைகள், ஆசை வார்த்தைகள் இருக்குல்ல, சொல்ற ஆசை வார்த்தைகள், அதுல பாதியை கூட அமல்படுத்துறது இல்லை. அப்ப அந்த பிஜேபி அமலப்படுத்துங்க. ஏன் மௌனமா இருக்கிறீங்க? இப்பதான் திமுக மேல சந்தேகம் வருது. அவர்கள் என்ன சொல்றது, அந்த தீயில இறங்கியாவது நீங்க புடம் போட்ட தங்கமாலாம் வெளியே வர வேண்டாம், நடந்த உண்மையை வெளியே சொன்னா போதும். கலைஞர் நூல் வெளியீட்டு விழால வந்துட்டு மூத்த மாணவர்கள் சொன்ன எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்கு திமுக? இல்ல, சில பேருக்கு பல பேருக்கு எரிச்சலை கிளப்பி இருக்கலாம். ரஜினியுடைய பாடி லாங்குவேஜ் அங்க இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், அவர் ஒரு வெள்ளந்தியா இயல்பாதான் அந்த கருத்தை சொன்னார்னு. திமுக தூண்டி விட்டுதான் ஸ்டாலினை தூண்டி விட்டோ அல்லது உதயநிதி தூண்டி விட்டோ ரஜினி அப்படி பேசினாருன்னு ஒரு விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு அது உடன்பாடு இல்லை. ஏன் தெரியுமா? அடிப்படையிலேயே இவ்வளவு சீரியஸான ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவை ரஜினியால அவ்வளவு சரியாலாம் ஹேண்டில் பண்ண தெரியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. ரஜினி அதற்கு சரிப்பட்டு வரமாட்டார். சரிதானா? அப்படி ரஜினியை கூட்டியாந்து வச்சுதான் இந்த கருத்தை சொல்லணும். அந்த அளவுக்கு எல்லாம் திமுக பலவீனப்பட்டு போயிட்டு தான் நான் நினைக்கல. ஸ்டாலினுக்கு இன்னும் பல விஷயங்கள்ல துணிச்சல் இல்லைன்றதை நான் உறக்க சொல்லுவேன். ஒரு சீனியர்கள் மேல எடுத்து எங்க வைத்து கை வைக்கிறதுக்கோ, இல்ல நிஜமாவே தப்பு பண்ணிட்டா கூட அவ்வளவு அவசரப்பட்டு கை வைக்கிறதுக்கோ அவருக்கு இன்னும் துணிச்சல் வரல, அல்லது இன்னும் அந்த மனசு இன்னும் கல்லாகலன்னு எடுத்துக்கலாம். ஆனால் இப்படி ஒரு கருத்தியலை ரஜினி போன்ற ஒரு நடிகர் மூலமா ஒரு பொது வெளியில வச்சு அதை விவாதிக்கிற அளவுக்கு கொண்டு போயிருப்பார்லாம், எனக்கு அதுல ஏற்பு இல்லை. அதுல இது இயல்பா நடந்த ஒரு விஷயம். எல்லோருமே சிரிச்சாங்க, துரைமுருகனை தவிர. அவரும் சிரிச்சிருந்தா இது காமெடியாவே போயிருக்கும். அவர் சிரிக்காது மட்டுமல்ல, அதன் பிறகு முதலமைச்சர் சொன்ன சில வார்த்தைகள் கூட அவரை கொஞ்சம் காயப்படுத்திருக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க, நான் கவனமாவே இருப்பேன் அப்படின்னு சொன்னா, ஏதோ துரைமுருகன் அவர் கவனமா இருங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு அர்த்தம் வந்துடுச்சு அதுல. ரஜினி அப்படி கூட சொல்லல. அவர் எந்த அறிவுரையும், உங்களுடைய அறிவுரையை ஏற்கிறேன்னு முதலமைச்சர் சொன்னார். அவர் அறிவுரையே சொல்லலையே. அப்ப ஏதோ நடக்குதோன்னு யாரோ சொல்ற வந்து உள்ளுக்குள்ள துரைமுருகன் மனசுல இருந்திருக்கலாம். இந்த எரிச்சல் தான் அடுத்த நாள் காலையில காட்பாடியில போய் அவருடைய தகுதிக்கும் தரத்திற்கும் மீறிய ஒவ்வாத ஒரு வார்த்தைகளை, பல வார்த்தைகளை விட்டார். உயிர் போற நிலையில நடிக்கிறாரு, பல்லு போன நடிகர்கள் அப்படின்னா, நீங்க ரஜினி மேல அவ்வளவு எரிச்சலை இருக்கலாம். உள்ள தனி மனித துரைமுருகனுக்கு கோபமும் எரிச்சலும் இருந்ததை நான் ஏத்துக்குவேன், புரிஞ்சுக்குவேன். ஆனா திமுகவினுடைய பொதுச் செயலாளர் நீங்க, இந்த அரசுடைய மூத்த அமைச்சர், 50 ஆண்டு கால பொது வாழ்க்கை, கலைஞருக்கு இணையா நீங்க பொது வாழ்க்கையில இருக்கிற ஒருத்தர், அவன் இவன் பொது வெளியில பேசி தன்னுடைய உணர்ச்சியை காட்டினது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளது அல்ல. இப்ப நான் பழைய இடத்துக்கு வர்றேன். திமுகவை தூண்டி விட்டுருக்குமோ? திமுகன்னா யாரு? ஸ்டாலின், உதயநிதி தான். ஃபேமிலி தூண்டி விட்டு இப்படி ஒரு களத்தை தயார்படுத்துறாங்களோன்னா, அந்த சம்பவம் நடந்த பிறகு ஸ்டாலின் துரைமுருகனை தொடர்பு கொண்டு ஒருத்தர் மூலமா, நீங்க ரஜினி கிட்ட பேசுங்க, தப்பு எப்படி, நம்மளுடைய விருந்தினர் அவர், ஏவாவேலு இன்விடேஷன் அடிச்சிருந்தா கூட திமுகவுடைய விழாவுக்கு ஒரு வரான் தான் அர்த்தம். சக அமைச்சர், சக மாவட்ட செயலர்னா பொதுச் செயலர் தான் அதுக்கு மானசீகமான அழைப்பாளர், கட்சி அழைக்குதுன்னு தான் அர்த்தம். நம்மளுடைய விருந்தினரை வர வச்சுட்டு அவர் ஏதோ பேசினாருங்கிறதுக்காக எரிச்சலுங்க இப்படி பொது வெளியில விமர்சிக்கிற தப்பு. அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க கூட சொல்ல, அவர்கிட்ட பேசுங்கன்னு டீசென்டா தான் சொல்லி அனுப்பிச்சார். இவரும் பேசினார். அந்த பேசுனுடைய விளைவை 2 பேருமே அடுத்த நாள் வெளியில காமிச்சாங்க. துரைமுருகன் என்ன பேசியிருந்தாலும் எனக்கு வருத்தம் கிடையாது, என்ன பேசினாலும் தெரியாது, என்ன பேசியிருந்தாலும் எனக்கு வருத்தம் இல்லைன்னு ரஜினி பெருந்தன்மையை காமிச்சார். எங்களுடைய நட்பு தொடருங்கிற மாதிரி துரைமுருகன் அப்படின்னு நாமெல்லாம் பகைச்சுவை ஆக்கல, அதை நாராசமாக்குனது துரைமுருகன் தான். யாரும் இங்க பகைச்சுவை ஆக்கல, நீங்க தான் அதை நாராசப்படுத்தினீங்க. சிரிச்சுக்கிட்டு ரஜினி அதான் எல்லாரும் சிரிச்சாங்கல்ல நானும் சிரிக்கிறேன்ட்டு கடந்து போயிருந்தாருன்னா துரைமுருகன் எங்கேயோ உயர்ந்திருப்பார். இதை பகைச்சுவை ஆக்குனது சாட்சாத் துரைமுருகன் தான். அது கடந்து போயிடுச்சு, 2 பேரும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை தாண்டி வந்துடுறதா நமக்கும் நல்லது. இந்த மாதிரி மூத்த அமைச்சர்களை கன்வின்ஸ் பண்ண முடியாதாலதான் உதயநிதியோட பதவி ஏற்பு தள்ளி போயிட்டே இருக்கும். அப்படி நான் பார்க்கல. ஏன்னா அவர் அமைச்சரா உள்ள வர்ற போதே பல அமைச்சர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. புரோட்டோகால்ல கொண்டாந்து 10வது இடத்துல நுழைக்கிற போதே மீதம் இருக்கிற அந்த 20 பேருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும்ல,
நம்ம ஒரு இடம் குறையிறமே என்ன? யாரும் கேள்வி கேட்க போறல, ஒன்றும் சொத்தை எழுதி வாங்கல. அமைச்சர்கள் இருக்கிறதே முதலமைச்சருடைய கருணை அல்லது கருணை கலந்த பார்வை தான் அடிப்படை காரணம். அதுக்குள்ள இல்ல, அவர் வந்துடுறதுனால ஒன்றும் பெருசா ஆயிடாது. ஆனா துரைமுருகன் ஒரு பல மாசங்களுக்கு முன்னாடி பொதுவெளியில ஒரு பொது மேடையிலே கூட உதயநிதியினுடைய மகன் இன்பநிதி ஒரு அரசமைத்தால் கூட அந்த அரசியலும் நான் அமைச்சரா இருப்பேன், அதாவது கிட்டத்தட்ட அந்த தலைமைக்குரிய விசுவாசத்தை நான் குறைச்சிக்க மாட்டேன்னு சொன்னார். அது வெளியில வேற மாதிரி விமர்சிக்கலாம், அது விசுவாசத்தின் அடையாளமா கூட நான் எடுத்துக்கிறேன். அப்படி சொன்ன நீங்க உதயநிதி துணை முதலமைச்சராக போறாரு, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு 2-3 வாரம் முன்னாடி கேட்டபோது அதை என்ன மாதிரி அதே உணர்வு உங்களுக்கு இருந்திருந்தால் எனக்கு சந்தோஷம்தான். அல்லது தலைமை ஒரு முடிவு எடுத்தா ஏத்துக்கிறதா தொண்டருடைய கடமை, நான் முதன்மையான தொண்டன் அப்படி சொல்லிட்டு கடந்து போறதுக்கு மேல வேற சில்மிஷமா சில வார்த்தைகளை சொன்னார். கொடுத்தா யாரதான் வேணாம்னு சொல்லுவா, எனக்கும் அந்த ஆசை இருக்குங்கிறத மறைமுகமா போட்டு உடைச்சார் பொதுவெளியில. நான் திரும்ப சொன்னேன், துரைமுருகன் வகிக்கிற பதவிக்கும் அவர் கடந்து வந்த பாதைக்கும் பொருத்தமற்ற செயல். உங்களுடைய ஆசையவோ அந்த துணை முதல்வர் பதவிக்கு உங்களுக்கு இருக்கிற தகுதியவோ யாருமே குறைச்சு மதிப்பிடல, நானும் குறைச்சு மதிப்பிடல. ஆனா பொதுவெளியில நீங்க எப்படி நடந்துக்கணும்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அந்த எல்லையை அவர் தாண்டினார். அந்த துரைமுருகன் கூட உதயநிதி துணை முதலமைச்சர் வச்சா நான் அமைச்சரவையில் இருக்க விரும்பவில்லை, என் பதவியை ராஜினாமா செய்கிறேன்னு பொதுவெளியில சொல்லிட்டு, தம்பி எனக்கு நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்குன்னு போய் ஸ்டாலினை பார்த்து சொல்ல போறது இல்ல. உள்ள போய் அழுவார், இல்லாட்டி ஒரு நாள் போய் அப்பல்லோல அட்மிட் ஆவார். இதெல்லாம் ரொம்ப அதிகபட்சம் இதான் நடக்குமே தவிர, அல்லது வாழ்த்து சொல்லிட்டு கடந்து போயிடுவாரே தவிர அமைச்சரை விட்டு வெளியே போக போறாரு ஒருபோதும் நடக்காது. ஒரு நாள் கூத்து தான், அதுவும் கடந்து போகும். இப்போ அண்ணாமலை படிக்கிறதுக்காக வெளிநாடு போனதும் வந்துட்டு தலைமை மாற்றம் இருக்குமான்னு பல பேர் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப தலைமை மாற்றம் கிடையாது, ஒருங்கிணைப்பு குழு தான் அமைச்சிருக்காங்க. அப்படின்னா அண்ணாமலையே தொடருவார் அப்படின்றது அப்படின்னு எடுத்துக்கிடலாம். இல்ல இந்த 3 மாசத்துல நடக்க போற காட்சிகள், இந்த 3 மாசத்துல அண்ணாமலையுடைய மனநிலை, ராஜா செயல்பட போகிற என்ன சொல்றது அதீதமான ஒரு மனம் கவர்கிற அல்லது தலைமையை குளிர்விக்கிற அல்லது தலைமை திருப்தி அடைகிற நடவடிக்கைகள் அப்படின்னு ஏதாவது நடந்ததுன்னா காட்சிகள் மாறலாமே தவிர, அவங்களே சொன்ன மாதிரி இது இன்டரிம் அரேஞ்ச்மெண்ட் தான். அதுல ஒரு தகுதியான நபரை போடணும் அவங்க பார்வையில. மற்ற எல்லா சீனியர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. ஹெச் ராஜா மட்டும்தான் எந்த விதமானதும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக மாநில தலைவர் பதவி அவருக்கு நெருங்கி வந்துச்சு. அவர் பிராமணர் என்பதனாலேயே சில கொள்கை அடிப்படையில் RSS அதை தடுத்தாங்க, பிஜேபி அதை ஏத்துக்கிட்டு அறிவிக்கல. இப்ப கிட்டத்தட்ட அந்த அதிகாரத்தை ஒரு 3 மாசத்துக்கு அவர் அனுபவிக்க போறார். நீடிக்குமா இல்லையாங்கிறது அந்த கட்சி எடுக்க வேண்டிய. ஆனா அவர் ரொம்ப ஆவேசமா பேசுவார், கட்சிக்கு பாதிப்பு. இப்ப கொஞ்சம் அவரு அந்த கூர் மலிங்கிடுச்சுன்னு சொல்ல மாட்டேன், சில யதார்த்தங்களை புரிஞ்சிட்டு இருப்பாருன்னு நான் அவர் மீது இருக்கிற மதிப்பின் அடிப்படையில் அதை நான் எதிர்பார்க்கிறேன். அது அவருக்கும் நல்லது, தமிழ்நாடு பிஜேபிக்கும் நல்லது. அண்ணாமலை இவ்வளவு அக்ரெசிவா போய் இத்தனை லட்சம் இளைஞர்கள் ஒரு பின்னாடி வந்தும் கூட பிஜேபியை ஒரு லெவலை தாண்டி மேல வரலன்னா, அவர் செய்கிற மற்ற சில்மிஷங்கள், வார்த்தைகளில் அவர் காட்டுகிற சில சேஷ்டைகள் மக்கள் ரசிக்கல. அதுபோல கடந்த காலங்களில் ஹெச் ராஜா பயன்படுத்தின சில வார்த்தைகளையே மக்கள் எரிச்சல் பட்டாங்கிறது ராஜாவுக்கும் புரியும். அதுல புனஞ்சு இந்நேரம் அனுபவம் தான் ஒரு மனுஷனை பக்குவப்படுத்தும். ராஜாவுக்கும் சில பக்குவங்கள் வந்திருக்கலாம். எப்படி இனிமேல் நடந்துக்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். இப்ப அண்ணாமலையே போறதுக்கு முன்னாடி அதிமுகவை கடுமையா விமர்சிச்சு, எடப்பாடி கடுமையா விமர்சிச்சு, இனிமேல் நெருங்கவே கூடாது அப்படின்றதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு போனாரோ. இதெல்லாம் நம்பி நம்ம ஒரு முடிவுக்கு வரவே கூடாது. நல்லா இன்னும் கூட அது அவன் என் குடும்பத்தை கேவலமா பேசுவான், நான் அவன் குடும்பத்தை ரொம்ப கேவலமா பேசுவேன்னு சொல்லிட்டு எப்படி ஒன்னா சேர்ந்துக்கிறாங்களோ. அரசியல்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரணம். ஒரு நிகழ்வை ஒரு தலைவர் வச்சு விமர்சனத்தை வச்சிடலாம், எந்த முடிவும் எடுக்கிறது இல்லை யாரும். 1 மாசம் கடந்தா எல்லாரும் மறந்துடுவாங்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துக்கிட்டு வெட்கத்தை தள்ளி வச்சுட்டு எந்த முடிவும் எல்லா அரசியல் கட்சிகளும் எடுப்பாங்க. சரிதானா? எதுவும் நடக்கும். அது 2 தனி நபர்களுக்கு இடையில நடந்த மோதலா தான் நான் பாக்குறேன். ஒரே சமூகம், ஒரே மண்டலத்துல இருந்து, ஒரே ஏரியால இருந்து வர்றவங்க, நீ பெரியவனா நான் பெரியவனா, உனக்கெல்லாம் நான் ஒரு ஆளா, நீ எனக்கு சமமா அப்படின்னு 2 பேரும் 2 விதமா மனசுல வச்சுட்டு கூட அந்த நிழல் யுத்தத்தை தொடங்கிருக்கலாம். அது பொது வெளியில ஒரு வாரம் தொடர்ந்துனா அடுத்த கூட்டணி ஏற்படும். அதை பத்தி நமக்கு என்ன கவலை, நடக்கட்டும். கூட்டணி வரும்னு நான் சொல்லல, வராதுன்னு சொன்னா நம்பாதீங்கன்னு சொல்றேன். ஏன்னா எதுவும் சாத்தியம் தானே அரசியல், அதுக்காக சொன்னேன். அங்க அதிமுக இணைப்பு முயற்சி அந்த அளவுக்கு 6 முன்னாள் அமைச்சர்கள் போய் என்ன கருத்துக்களை சொன்னாங்களோ அந்த கருத்துக்கள்ல பல விஷயங்களை எடப்பாடியே செயற்குழுல ஒத்துக்கிட்டார். நிர்வாகிகள் விசுவாசமா இல்ல, சரியா வேலை பார்க்கல, பூத் கமிட்டினரே ஓட்டு போடல. ஏன்னா 15 பேர்னு ஒரு பூத்துக்கு இருப்பாங்க பொறுப்பாளர்கள், செயல்படுகிற நிர்வாகிகள் அவங்கெல்லாம். அவங்கதான் மற்ற வாக்காளர்கள் அழைச்சிட்டு வந்து ஓட்டு போட வைக்கணும். அந்த 15 ஓட்டுக்கு மினிமம் விழணும்ல. கோர் ஏடிஎம்கே மேன் அவங்களே ஓட்டு போடல. 4, 5, 1, 2 விழுந்திருக்கு. அப்ப மீதி 13 பேர், 14 பேர், 10 பேர் எங்க போனா? ஏன் அதிமுக கரைவேட்டி கட்டியும் ரெட்டலையை நெஞ்சில சுமந்தும் பச்சை குத்தியும் கூட ஏன் ரெட்டலைய அவன் மெஷின்ல ஓட்டு போடல அப்படின்ற ஒரு ஆபத்தான உண்மை இருக்குல்ல. இதைத்தான் அந்த 6 பேரும் போய் சொன்னாங்க. அண்ணே நம்ம கணக்குகளை எடுத்து பார்த்தா ரொம்ப அபாயகரமா தோத்துருக்குறோம், அதைத்தான் சொன்னாங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வேண்டாம்னு ஒரு மாதிரி சொன்னவர் இங்க செயற்குழுல அதை ஒத்துக்கிட்டார். அதோடய நிக்கிறாரா, அவரோட மனமாற்றம் வருதா அப்படின்னு பார்க்கணும். ஒண்ணு, இந்த 6 பேர் மட்டும் இல்ல, இன்னும் எண்ணிக்கை கூடி இருக்கலாம்.
இல்ல இப்ப எடப்பாடியினுடைய பிரஷரை பார்த்து இந்த 6ல் 1 குறைஞ்சு 5ஆ மாறி இருக்கலாம், 6 10ஆவும் மாறி இருக்கலாம், 6 3ஆவும் மாறலாம், தெரியாது நமக்கு. அவங்க நான் திருப்பி பேசுவோம்னு சொல்லிட்டு வந்ததுதான் கடைசியா வந்தது. இனிமேல் அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்து நம்ம வாதிக்கலாம். விஜயோட அரசியல் கட்சி இப்பதான் ஆரம்பிச்ச உடனே அவருக்கு வந்து பிரச்சனைகள், கொடியில வந்து யானை இருக்கு, அது நிறைய பிரச்சனை வரதான் சார், இதெல்லாம் வரலைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படுறோம். அவருக்கு சரியான அட்வைஸ் இல்லையா? ஏன்னா விஜயகாந்த் ஆரம்பிச்சோ பின்னாடி பண்ருட்டியா இருந்தார் கூட. இல்ல அப்படி ஒரு புசி ஆனந்த்னு ஒருத்தரை நம்பிதான் அந்த இயக்கம் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. அவர் தகுதி குறைவானவர், அவர்கிட்ட ஒண்ணுமே தெரியாதுன்னா நமக்கு தெரியாது. நம்ம தனிப்பட்ட முறையில் பழகுனதுல பாக்குறத வச்சு பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்கும் அதை ரசிகர் மன்றத்தை நடத்திட்டு போனவர் இப்ப அரசியல் கட்சியா நடத்துறார். இது போதுமானது அல்ல. ஒரு ஏன்னா இன்னைக்கு கூட வந்துட்டு அந்த மாநாடுக்கு வந்து 21 கேள்விகள் கேட்டு ஒரு நோட்டீஸ் வந்து இல்ல, அது எல்லா கட்சிக்கும் அனுப்புவாங்க. இதுக்கு எப்படி பதில் அனுப்பணும், இதை எப்படி நம்ம ஒரு பதிலடி கொடுக்கணும், இல்ல இதெல்லாம் தூக்கி தூர போடுங்க, நான் எழுதுற மாதிரி பதில் அனுப்புங்க, கொடுக்குறியா இல்லையா நான் கோர்ட்டுக்கு போவேன், இப்படி எல்லாம் கேட்கிற துணிச்சலும் அந்த அனுபவமும் யாருக்கு இருக்கும்? ஆல்ரெடி அரசியல் கடத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஆனந்துக்கு அது இல்லைன்னு நான் சொல்லல. இது மாதிரி 10 பேர் இருந்தா 2 பேர் யோசனை சரியா இருக்கும், 2 பேர் யோசனை நீங்க இருங்க, அவர் சொல்றதுக்கு நீங்க போய் முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு அனுபவம் வாய்ந்த தலைவர்கள், பிரபலங்கள் தேவை. யார் யார் போய் சேர போறான்னு பாப்போம். எல்லாம் அங்க இருந்து வர்றாங்க, இங்க இருந்து வர்றாங்க. ஆனா விஜயகாந்துக்கு எல்லாம் விரைவா போய் சேர்ந்தாங்க. இவருக்கு ரொம்ப தயங்குறாங்களோ விஜய்க்கு? இல்ல, அதை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்பட்டு வாதிக்க வேண்டாங்கிற. நான் போய் சேர்ந்தா எதுக்காக போனாங்கன்னு கேட்கலாம். இல்ல அது தேருமா, இல்ல இவர் நிஜமாவே விஜய்க்கு ஒரு பலமா இருப்பாரா, இல்ல பலவீனமா இருப்பாரா, புசி ஆனந்த் இவரை அனுமதிப்பாரா, இல்ல 4 நாள்ல பிரஸ் மீட் வச்சு போன விதத்துல திரும்பி வருவாங்களா, இதெல்லாம் யாரு போறவங்கள வச்சு நம்ம பேசிக்கலாம். இப்பவே ரொம்ப கவலைப்பட்டு அதை வாதிக்க வேண்டான்ற. நான் அரசியல் கட்சின்னா 1000 பிரச்சனை வரும். இருக்கிற விஷயத்த பெருசுப்படுத்துவாங்க, இல்லாத விஷயத்த உருவாக்குவாங்க, உங்களுடைய தனி மனித வாழ்க்கையை விமர்சிப்பாங்க, இழுத்து வச்சு விமர்சிப்பாங்க, ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு 1000 பிரச்சனை பண்ணுவாங்க. ஆட்சியில் இருக்கிற கட்சி மட்டுமல்ல, உங்களை பிடிக்காத பிற கட்சியினரும் அந்த எதிர்ப்பை வேற வகையில காட்டலாம். இது அத்தனையும் சமாளிக்கிறது தான் அரசியல். விஜய் எவ்வளவு தூரம் தாக்கு பிடிக்கிறான்னு பார்ப்போம். தாக்கு பிடிக்க மாட்டார் நான் சொல்லல, தாக்கு பிடிச்சு வர்றதும் ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் அவர் தன்னை பத்தி மக்கள்கிட்ட முன்வைக்கிற விதம், வார்த்தைகளால, செயலால, போராட்டங்கள் மூலமா பொது களத்துல வந்து நிக்கிற வேகம், உறுதி, இது அத்தனையும் மக்கள் பார்க்கணும்ல. அதுலதான் நம்ம கவனம் செலுத்தணும். தவிர அவர்கிட்ட யாரு போய் சேர்றாங்க, அவர் என்ன ஆகும், அப்ப சண்டை வருமா, அதை பத்தி நம்ம ஏன் அவ்வளவு கவலைப்படணும்? மிக்க நன்றி. நன்றி.